விவாதத்திற்குள் செல்லும் முன் கருத்தை அறிமுகப்படுத்தி விடலாம். அரங்கத்தில் நம்மோடு இதயத்துல்லா காங்கிரஸிலிருந்து. இந்த தேர்தல் பரப்புரையொட்டி பல குற்றச்சாட்டுகள் சொன்னாலும் காங்கிரஸோட அறிக்கையை நாங்கள் பேசி தான் ஆகணும், நாங்கள் சில விஷயங்களை சொல்லிதானோம், ரீஜனுக்கு ரீஜன் ஏற்ற மாதிரி பேசி தான் ஆகணும், அதெல்லாம் தான் நாங்கள் செஞ்சுருக்கோம். எங்களுக்கு எதிராக பார்த்தீங்கன்னா 400 தாண்டுவது உறுதி. 3வது முறையாக காங்கிரஸ் எதிர்க்கட்சி அந்தஸ்தை ஹேட்ரிக் அடிக்க போகிறாங்க, இழக்க போகிறாங்கன்ற வலிமையான குற்றச்சாட்டு வைக்கிறார் அவர். பட் இந்த தரப்பில் நம்ம பார்த்தோம், இந்தியா கூட்டணி சொல்லக்கூடிய விஷயம் 150லேருந்து 200 நிற்க போகுது பிஜேபி. இந்த 7ஆம் கட்ட தேர்தல் முடியட்டும், நிச்சயமாக பாருங்கன்ற விஷயத்தையும் சொல்கிறாங்க. நம்ம இதை ஒட்டுமொத்தமாக எப்படி இதயத்தோட சார் புரிஞ்சுக்கணும்? ஹார்ட் ட்ரிக்கா, ஹார்டு ட்ரிக்கா, இந்த ட்ரிக்கு வந்து செல்லுபடி ஆகுமா, இதைத்தான் பார்க்கணும். இவங்க ட்ரிக்கு பூரா எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னு சொன்னால், இவ்வளோ நேரம் வளர்ச்சி பேச நீங்கள் மக்கள் மத்தியில் என்ன போய் சேர்ந்துச்சு, பாஜக ஆதரவாளர்கள் மத்தியிலேயே இவர் ஏன் தேவையில்லாமல் முஸ்லீம்களை பற்றி பேசுகிறாரு. நம்பர் 1 பாஜக ஆதரவாளர்களை எந்த அளவுக்குன்னு சொன்னால், அவர்கள் எப்படி நம்ம மங்கள் சூத்ராவை அவங்களுக்கு எப்படி போகும், மங்கள் சூத்ரா எவ்வளோ பெரிய விஷயம், ஒரு தாலி விஷயத்தை, இந்து மக்களுடைய தாலி விஷயத்தை இவ்வளவு கேவலமாக எடுத்துப்பட்டார். நம்பர் 1. 2வது, இந்து மதம் தடை செய்யப்படும் காங்கிரஸ் வந்தால் அது எப்படி? காங்கிரஸில் யார் நினைச்சாலும் முடியாது. 2000-3000 வருஷம் கோவிலே புல்டோசர் வச்சு இடிப்பாங்க. அதான் நான் சொல்லிட்டு ஒன்னொன்னா சொல்லிட்டு வரேன். நல்ல வேலை நீங்க எடுத்து கொடுக்குறீங்க, பரவாயில்ல, சந்தோஷம். பரத்துக்கு நன்றி, பரத்துக்கு நன்றி. அது அடுத்த ஒன்னொன்னா வரும்போது தானா வந்துடும். இந்து மதம், அப்புறம் இந்து மக்கள் 2ஆம் தர குடிமக்கள். அப்ப இந்து மக்களை 2ஆம் தர குடிமக்களா காங்கிரஸ் ஆக்குமா யோசிச்சு பண்ணுவாங்க. காங்கிரஸ்ல யாரே கடவுளே வந்தாலும் ஆக்க முடியுமா? முடியாது. 2ஆம் தர குடிமக்கள். அப்ப ஏன் இந்து மக்களை இவ்வளவு கேவலமா பேசுறாரு? பெண்களுக்கு இலவசம் கொடுக்குறாங்க சலுகையை, உரிமை தொகையை போய் சலுகைன்னு சொல்லி இந்த சரிவாதி உள்ள பெண்களுக்கு எதிராக பேசுகிறாரு. ஏற்கனவே மங்கள்சூத்ரா மட்டுமல்ல, ரைட்டு, 2 மாடு இருந்தால் ஒன்றா கொடுத்துருது, 2 கை இருந்தால் வெட்டி ஒன்றை கொடுத்துருவோம், இப்படியெல்லாம் இவர் மிக அருவருப்பாக பேசினார். இது ஒரு பக்கம். 2வது, உங்களுக்கு தன்னுடைய ஆதரவு கட்சி இந்த 10 வருஷமாக ஆதரவளித்தவங்களில் 2 பேர் முக்கியமான ஆளில் பிஜு பட்நாயக் ஒருத்தர். அவரை இந்த அளவுக்கு கேவலமாக பேசுவார். ஏன்னா ஏற்கனவே மெஹபூபா முஃப்தி ஆதரவளித்த மெஹபூபா முஃப்திக்கு எதிராக இருந்தார், அகாலிதளத்துக்கு எதிராக இருந்தார், சிவசேனாவுக்கு எதிராக இருந்தார், லோக்தளத்துக்கு எதிராக இருந்தார். தன்னைக்கு ஆதரவு கொடுத்தவர்கள் எல்லாரையும் அழிச்சாரு, அதிமுக உள்பட. ஒரே கேள்வி நான் முடிச்சிடுறேன். கூட இருந்தவரை எதிர்த்து பேசுறாரு, படுபயங்கரமா பிரச்சாரம் பண்றாரு அப்படின்னா, நம்ம கேரளாவில் என்ன பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கோம், டெல்லியில் என்ன பிரச்சாரம் பண்றோம் இந்த தேர்தலில்? நான் சொல்றது கூட்டணி கட்சிகள்ல ஏற்கனவே பேசப்பட்டது. கேரளாவில் 2 கட்சி தான் பெரிய கட்சி, 2 கட்சி பெரிய கட்சி. 2 கட்சியில் ஒரு கட்சி நிக்கலைன்னா என்ன நடக்கும்? 3வது ஒண்ணுக்குமே இல்லாத கட்சி 2வது கட்சியாக வரும். இது எப்படி ஒரு புத்திசாலித்தனமா இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி விட்டு கொடுக்கும்? நீங்க கேட்குற கேள்வி நல்ல கேள்வி. நான் என்ன சொல்ல வர்றேன், இப்படி கடைசியா மாநிலங்களை விரோதமா பேச ஆரம்பிச்சாரு. மாநிலங்களை கேவலமாக பேசுகிறாரு. எதை கேவலமாக பேசக்கூடாதோ மாநிலங்கள், மொழி, அதே மாதிரி இதை பேசுகிறாரு. எதை பேசுகிறாரு? நம்ம இதுகளை பற்றி, அதாவது மாநில உரிமைகளை பற்றி. எஸ்சி எஸ்டி நாங்கள் தான் ஆதரவாக இருக்கோம், சமூக நீதி வேணுங்கிறோம், அவங்களுக்கு சாதிவாரி இடஒதுக்கீடு வேணுங்கிறோம். 10 வருஷமாக செய்யாதவர் நாங்கள் இடஒதுக்கீடை காப்பாற்றணும்னு ஒரு பொய் சொல்கிறாரு. அவர் காப்பாற்றிருந்தா என்ன செஞ்சிருக்கணும்? இது நீங்கள் சொல்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். பிரச்சாரத்தில் நம்ம எல்லாம் சொல்ல விஷயங்கள் அனைத்தும் நீங்கள் போன ஷோவில் நம்ம இதெல்லாம் சொல்லியிருக்கீங்க. இது மக்களிடம் சென்றடைந்ததா? நீங்கள் போய் அவங்க ஹார்ட்டை டச் பண்ணியாச்சான்றது நான் சொல்கிறேன். ரொம்ப சிம்பிளுங்க. 45 லட்சம் பேருக்கு முத்ரா தமிழ்நாட்டில் கொடுத்துருந்தா வீட்டுக்கு 2 பேர்னா 90 லட்சம் ஓட்டு 1 கோடி விழுந்திருக்கணும். பாஜகவுக்கு இதுவரை என்னைக்கா விழுந்திருக்காது மாதிரி. அதுதான் போய் மக்கள் பேசல. இப்போ நான் சொல்கிறது சேர்ந்துருக்கு. நீங்கள் சாதிவாரி இடஒதுக்கீடு எடுப்பேன்னு ராகுல் காந்தி சொன்னது மட்டுமல்லாமல், ஒரு சாதியினர் இந்து மக்களுக்கு எதிராக, இந்து மக்களுடைய 90% வேலை வாய்ப்பை ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் RSSக்கு வேண்டியவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறார்னு ராகுல் காந்தி சொன்னார். எங்கள் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே சொன்னார். அது மக்கள்கிட்ட போய் சேர்ந்திருக்கா இல்லையான்னு பார்த்தா சேர்ந்திருக்கு. எதுக்கு சொல்ல வரேன், வேலை வாய்ப்பு 30 லட்சம் வேலை வாய்ப்பு, அரசு வேலை வாய்ப்பை இவர் பூர்த்தி செய்யலாம். அதில் 25 லட்சம் பிசிகளுக்கு ஓபிசிகளுக்கு வேலை இல்லாமல் போச்சு. மக்களுக்கு போய் சேர்ந்திருக்கு. வேலை இல்லாதவனுக்கு தான் தெரியும் யார் அந்த நிலைமை. பொதுத்துறை நிறுவனங்கள் வந்துச்சுன்னு சொன்னால் அது இந்துக்கள் மேல் முக்கியமான உண்மையான 90% இந்துக்களுக்கு போய் சேரும். அதை தடுத்திருக்காரு. இப்போ வேலைவாய்ப்பு உள்ளவன் பாதிக்கிறது,
பெண்கள் பாதிப்படைகிறாங்க, எஸ்சி ஓபிசிக்கு வர வேண்டிய அந்த நிலை வரல. இப்படி எல்லாரும் பாதிக்கப்படுறவங்க நேரம். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்திய மக்கள் பொதுவாக 400 ரூபா டீசலுக்கு காங்கிரஸ் வித்துச்சு, இவங்க 300 ரூபா ஆக்கணும்னு சொன்னாங்க. ஆனால் 1000 ரூபா ஆக்குனாங்க. அவங்க மனசுல வருமா வராதா? இதுதானே போன தேர்தலில் நம்ம 4 மாநில தேர்தலில் பேசினோம். இதே கருத்து தான் நான் சொல்றது. நீங்க மாநில இது லோக்சபா தேர்தல், இது மத்திய அரசு தான் இதை செய்யணும், ஒன்றிய அரசு தான் செய்யணும். பெட்ரோல் விலையை இன்னைக்கு 100 ரூபாய்க்கு கொண்டு வந்தார். அவர் என்ன சொன்னார்? 57 ரூபா 60 ரூபா இருக்கும்போது நாங்கள் 40 ரூபாய்க்கு கொடுப்போம், பாதியாக கொடுப்போம்னு சொன்னார். அப்போ அந்த பெட்ரோல் விலையை வந்து அதிகமாக உயர்த்தினது யார்? மாநில அரசுகள் கிடையாது, மத்திய அரசு உயர்த்தினால தான் மாநில வரி கூடுது. அப்போ இது பூரா எங்கே போய் தரும்? ஆக பாராளுமன்ற தேர்தலில் தொடர்ந்து எந்த அளவுக்கு வந்து மாநில விரோதம், மொழி விரோதம், தமிழர் விரோதம், இப்படி எல்லா வகையிலையும் விரோதங்களை ஒரிசாவில் போய் ஒரிசா மக்கள் பெரிதும் மதிக்கக்கூடிய ஒருத்தர் வந்து என்னமோ அவர் இல்லாமல் போயிடுவாருங்கிற அளவுக்கு மோசமாக பேசுறாரு. இப்படி ஒரு பிரதமர், இன்னைக்கு எங்கள் தலைவர் பிரதமர், நான் நீங்களாம் பேசலாம், பிரதமராக இருந்த ஒரு பிரதமர் சொல்றாரு, இந்தியாவில் இதுவரையும் ஒரு மோசமான பிரதமர், அதாவது அருவருப்பான பேசக்கூடிய பிரதமர் இதுவரை யார் இல்லை. சொல்றது யாரு? டாக்டர் மன்மோகன் சிங். அவர் பேச மாட்டாரு, பேசினா சரியா சொல்லுவாரு. இதுதான் இன்னைக்கு பேச மாட்டாரு, பேசினா மிகச்சரியா சொல்லுவாரு. நான் மங்கி பாத் தான் பேச மாட்டாரு. அவர் பல பத்திரிகையாளர் சந்திப்பை நிகழ்த்தினவர், பேச மாட்டாருன்னு சொன்னவர். கூட தேர்தல் மீடியாக்களுக்கு நீங்க தான் இப்ப கேமரா வச்சிருக்கீங்க எனக்கு எதிராக. மோடி என்ன செஞ்சார் தெரியுமா? எல்லா மீடியாக்களையும் கூப்பிட்டு அவர் கேமரா வச்சு அந்த கேமராவுக்கு உட்கார்ந்து அவர் கொடுக்குறாரு பாருங்க எடுத்து, அதைத்தான் அது நியூஸ் எந்த டிவி வெளியிடணும். நான் ஒரு விஷயம் கேள்வியை வச்சுட்டு போறேன். நம்ம அடுக்கடுக்கான குற்றச்சாட்டு முதல்ல சொன்னோம். அதாவது மோடி வந்து என்னெல்லாம் சொல்றாரு, இங்க வந்தா இஸ்லாமிய ரிசர்வேஷன் எடுத்துருவாரு எல்லாம். ஆனா இந்த பக்கம் சொல்லப்பட்ட வாதம் முக்கியமான ரெண்டு வாதம் இருக்கு. மோடி வந்தா கான்ஸ்டியூஷனே இல்லாம போகும், கான்ஸ்டியூஷன் இஷ்டத்துக்கு மாத்துவாரு. ரெண்டாவது, அவர் வந்தா தேர்தலே நடக்காது. இது ரெண்டும் சென்றடைந்ததா புரிஞ்சுக்கிட்டாங்களா மக்கள் உங்களுடைய வாதத்தை? ரொம்ப தெளிவாக புரிஞ்சுருக்காங்க. அவர் வந்ததுலேருந்து பல நேரங்களில் கான்ஸ்டியூஷனை மாற்றிருக்காரு. தேர்தல் கமிஷனையே தன்வயப்படுத்திட்டாரு. சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் இருந்து ஏதாவது தூக்கி எரிஞ்சிட்டு தானும் தன் சகாவும் இருந்து தேர்தல் கமிஷனை தேர்ந்தெடுத்திருக்காரு. தேர்தல் கமிஷனரை ஒரே நாள், இன்னைக்கு இருக்க தலைமை தேர்தல் கமிஷனை அவரை வந்து ஒரு நாளில் ராஜினாமா செய்ய சொல்லி மறுநாள் அப்ளிகேஷன் போட சொல்லி 3ஆவது நாள் அவரை செலக்ட் பண்ணிட்டாரு. அடுத்து 2 தேர்தல் கமிஷனை 3வது உறுப்பினராக ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி இல்லாம கூட பண்ணிட்டாரு. தேர்தல் கமிஷனை தன் பயப்படுத்தியிருக்காரு. அவர் 200 கூட்டங்கள்ல 300 400 மோசமான கருத்துக்களை சொன்னாரு. ஒரு முறை கூட தேர்தல் கமிஷன் அவருக்கு நேரா அவருக்கு எதிராக கடிதம் அனுப்பல. சம்பந்தம் இல்லாம பாஜக கட்சி இவ்வளவு விஷயங்களும் மக்களுக்கு போய் சேர்ந்திருக்கு. சார், ராகுல் காந்தி கிழிச்சு போட்டாரு. எதை கிழிச்சு போட்டாரு? மக்களுக்காக கிழிச்சு போட்டாரா? எம்எல்ஏ எம்பிக்களுக்கு ஒரு பாதுகாப்பு வந்துருச்சு. ஜீனியஸ் சொல்லுது பல மாநிலங்கள்ல காங்கிரஸ் போலோ நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் நாளை மாலை 6 மணிக்கு ஒளிபரப்ப கூடாதுன்ற சட்டமே இருக்கு. இதை நம்ம வந்து அங்கீகரிக்கலாம். நான் என்னுடைய கேள்வி ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வி தான். நாங்க 400 இடங்களுக்கு மேல வருவோம் சொல்றோம். காங்கிரஸுக்கு எங்கெங்க ஸ்கோப் இருக்கு அதை வந்து ஒரு பட்டியல் இடுறாரு. அந்த பட்டியல ஒரு நம்பரை கொடுக்காரு. இந்த நம்பர்லாம் கூட்டி பார்த்தா அவர் சொல்றாரு நீங்க சொல்லக்கூடிய 3வது அந்த ஹேட்ரிக் இடத்துக்கு தான் வரும்ன்றது அவருடைய வாதம். ஒன்றும் இல்லைங்க, நான் ஆதாரமாக சொல்கிறேன். பொதுவாக 300 இடங்கள்ல அவங்க ஏற்கனவே 290 300 இடங்கள் இருந்தாங்க. இன்னைக்கு மகாராஷ்டிராவுடைய நிலைமை, அவங்க இழக்கிறாங்க, முழுமையாக பெற்றாங்க. ராஜஸ்தானில் முழுமையாக பெற்றாங்க, இழக்கிறாங்க. கர்நாடகாவில் பாதிக்கு மேலே அவங்க இழக்கிறாங்க. நான் சொல்லிகிட்டே வர்றேன். அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்தில் இன்னைக்கு பாதிக்கு மேலே அவங்க இழக்கிறாங்க. பாதிக்கும் அவங்களுக்கு. இப்படி பெருமையா இல்லை பாருங்க. அதே மாதிரி ஏன்னா அங்கே வந்து உங்களுக்கு அகிலேஷ் அவரே சொல்லியிருக்காரு. நம்ம அகிலேஷ் கொஞ்சம் பொறுமை தம்பி, நாகரிகமா அநாகரிகம் இல்லாம நான் பேசும்போது கொஞ்சம் குறிப்பிட்டு எவ்வளவோ பொய் சொன்னீங்க, மோடியை விட அதிகமான பொய் சொன்னீங்க. நான் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். நான் முடிக்க ஆரம்பிக்கவே இல்லை. இப்படி வந்தால் நான் முடிக்க வேண்டியிருக்கும். ஒன்றும் இல்லை. அதாவது பீகாரில் எவ்வளோ பெரிய பலமான ஒரு சூழல் ஏற்படுது, யூபியில் இருக்குது. நீங்கள் எல்லாத்துலேயும் ஒரு 120 சீட்டு அவங்களுக்கு
ஏறத்தாழ போகுதுன்னு சொன்னா 7 சேர்த்து நீங்க 7 நான் சொல்கிறேன். அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்க போகிற இடம் எங்கே கிடைக்கும் மிஞ்சி போனால் அவங்க ஏற்கனவே பிஜு பட்நாயக் மட்டும் இல்லை, அவருக்கு ஆதரவாக இருந்த, அதாவது இவர் இருக்கார் பாருங்க, நம்முடைய ஜெகன்மோகன் ரெட்டி, அவர் 10 வருஷம் ஆதரவாக இருந்தார். அங்கே என்ன பண்ணுறாரு, சந்திரபாபு நாயுடுக்கு ஆதரவு பண்ணி எதிர்த்து நிற்கிறாரு. இப்போ தென் மாநிலங்களில் உங்களுக்கு நல்லா தெரியும், ஏற்கனவே பெற்று அந்த 20-30 சீட்டை கூட கர்நாடகம் தான் அதிகமாக கொடுத்துச்சு. அது இப்போ நீங்கள் ஓவராலாக பார்க்கும்போது இன்னைக்கு வந்திருக்க கருத்து கணிப்பு, நாளை மாலை 6 மணிக்கு தான் கருத்து கணிப்பு. அது வேற வந்து நான் சொல்றது, நான் இப்போ சொன்ன ஆதாரங்களை வச்சு 232 இடங்கள் வரும். ஆனா எங்க கட்சி என்ன சொல்லுது, அவங்க 200க்கு கீழே தான் வருவாங்கன்னு கருத்து கணிப்பு 232 சொல்லுது, எங்களுக்கு 286 சொல்லுது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ பிரச்சனை என்னன்னு சொன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், பெண்கள் விரோதமா இருந்தாரு, முஸ்லீம் விரோதமா இருந்தாரு, ஓபிசிக்கு எஸ்சிக்கு விரோதமா இருந்தாரு, மொழிகளுக்கு விரோதமா இருந்தாரு, அதே மாதிரி மாநிலங்களுக்கு இடையில சிண்டு முடிக்கிற வேலையை இவ்வளவையும் பார்த்தவர் கடைசி எங்க போயிட்டாருன்னா மகாத்மா காந்திகிட்ட கை வைக்கிறார். மகாத்மா காந்தி, எங்க தலைவர் ராகுல் காந்தி சொல்றது, 1930 டைம் பத்திரிக்கை அட்டப்படமா போட்டது மகாத்மா காந்தி. ஆரம்பிக்கவே இல்லை. ஸ்ரீதர் 3 முறை பேசியிருக்காரு. கடைசியா இந்த தியான விஷயத்தை நான் போகல. உங்களுக்கு மேற்கு வங்காளத்திலையும் ஒரிசாவிலையும் கொஞ்சம் கூடுதலாக கிடைக்காதுங்கிற சூழ்நிலை வாங்கலாங்கிறதுக்காண்டி தான் இருக்காரு. ஆனா விவேகானந்தர் யாரு, இந்திய நாட்டில் இந்துக்களுடைய ஆன்மாவும் அல்லது மூளையும் முஸ்லீம்களுடைய உயிரும் ஒன்றிணைந்தால் இந்தியா வாழும்னு சொன்னவர். அது மட்டுமல்ல, அவர் முன்ன சொல்ல போனா, இங்கே நாம இப்ப ராகுல் காந்தி சொல்றாரு உச்சசாதியினர், அந்த விஷயத்தை கேரளாவில் பார்த்து எதிராக சொன்னார். அப்ப RSS உடைய முன்னோர்களுக்கு விரோதமா இருந்தவர் விவேகானந்தர். ஒரே ஒரு வார்த்தை, ராமன்கிறாரு. ராமன் வந்து கோயிலுக்கு 2வது முறையும் போனார், நல்லா புரிஞ்சுங்க. அதுவும் எடுபடல, உத்தரப்பிரதேசத்துல. அவர் என்ன செய்யறாரு, தன் மதத்தை கூட தெரியல. மதம் என்பது என்ன, அவர் இது இல்லை, இது மதவெறி பயணம் என்பதை நான் புரிஞ்சுக்கிறேன். மேனிஃபெஸ்டோ தான் உங்களுக்கு வில்லன் அப்படி ரவீந்திரன் துரைசாமி சொன்ன மாதிரி மோடி அமித்ஷாவும் சொல்லிட்டாங்க ஆண்டுக்கு ஒரு பிரதமர் வருவாங்கன்னு. அப்ப காங்கிரஸ் சொன்னாரு, அவங்க 2 பேருமே சொல்லியிருக்காங்க. 2 பேரும் சொன்ன, 3வது நம்ம இவரும் சொல்லிட்டாரு, நம்ம கேளுங்க, நம்ம அவரும் சொல்லிட்டாரு. அதனால யாரு பிரதமர் நாங்க பாத்துக்கிறோம், ஆடு நனையதுன்னு ஓனாய். ஓய்ந்த பரப்புரை ஓயாத விமர்சனங்கள், 7ஆம் கட்ட தேர்தல் வெற்றியை எட்ட போகுது யார், இது சம்பந்தமா நம்ம இன்னைக்கு ஒரு ஒப்பீனியன் போல் ஒன்று ரன் பண்ணியிருக்கோம். அதனுடைய ரிசல்ட் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இது சார்ந்து என்ன அதற்கான பதில் அப்படின்னு, யார் ஜெயிக்க போகிறார், வெற்றி எட்ட போவது யார் அப்படின்னு சொல்லும் பொழுது, தமிழ்நாட்டை பொறுத்தவரை அது கிட்டத்தட்ட 14,000 வாக்குகள் நமக்கு இதில் பதிவாயிருக்கு. இந்திய கூட்டணி 20% அப்படின்னும், இந்தியா கூட்டணிக்கு 80% மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. ஓய்ந்த பரப்புரை ஓயாத விமர்சனங்கள், 7ஆம் கட்ட தேர்தல் வெற்றி எட்ட போவது யார், இந்தியா கூட்டணி அப்படின்றத இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியின் வாயிலாக 14,000 வாக்காளர்கள் வந்து வாக்குப்பதிவு பண்ணியிருக்காங்க. ரைட், இன்னும் வந்து நாளைக்கு எக்ஸிட் போல், இன்னும் 4 நாட்களில் நம்ம ஃபைனல்ஸையும் பார்த்துட போகிறோம், யார் என்ன ரிசல்ட்டு அப்படின்னு. காலம் நிச்சயமாக வந்து குறுகிய காலமாக இருக்குது. நம்ம பேசுனது எப்படி நடக்க போகுன்றதை பொறுத்து இருந்து பார்ப்போம். வெற்றி யாருக்குன்றது நிச்சயமாக தெரியும்னு நினைக்கிறேன். அரங்கத்துக்கு வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட 4 இணையத்தின் வழியாக இணைந்த திரு வைத்தியலிங்கம் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி. மற்றொரு நிகழ்ச்சி சந்திக்கலாம். இது மாலை முரசு தொலைக்காட்சி. நெற்றிக்கண் நன்றி, வணக்கம்.